ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோவான் 17:3 இப்படி சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வசனத்தை தெளிவாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை, பிதாவாகிய தேவனையும், இந்த பிதாவாகிய தேவன் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இதை பண்ணாங்க நித்திய ஜீவன், அதை செஞ்சா நித்திய ஜீவன், இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டு போறோம். முதல்ல பிதா யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும், குமாரனாகிய கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டு பேருமே அவர் வேற இவர் வேற அப்படின்னு தெரிஞ்சாலும் அவர்கள் இருவரும் ஒருவர். ஆனா வசனம் சொல்லுகிறது ரெண்டு பேருமே தனித்தன்மை உள்ளவர்கள். இன்னும் கூட ஒரு வசனம் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன் பாருங்கள். இதே அதிகாரம் 17வது அதிகாரம் 21வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கணும். புளூரல். இன்னைக்கு இந்த திரித்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடி தடை செய்கிற மக்கள், தடை செய்கிற கிரியைகள் நிறைய இருக்குது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி, இதை அறிந்தாலே அவர்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. இதை அறிஞ்சாச்சுன்னா அவர்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி. அப்போ பிதா யாரு, குமாரன் யாரு என்கிறதை தெளிவாக, அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், பிதாவோடு நெருங்கி வரணும்னா நேரடியா போக முடியாது. கிறிஸ்துவின் வழியாக செல்லக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்கிறார். இதை புரிந்து செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, எது நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறதோ அதை அறிகின்ற பலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.